நம்ம கஞ்சமலை யூடியூப் சேனலில் பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கஞ்சமலையை பற்றி எண்ணற்ற ரகசியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த நம்ம கஞ்சமலை சேனல் பார்த்திங்கன்னா ஒளிபரப்பிட்டு வராங்க. கஞ்சமலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கைலாய மலைக்கு நிகரான மலை தான் கஞ்சமலை. கஞ்சமலையை பற்றி பல அன்பர்களுக்கு தெரியாது. சித்தர்களில் பார்த்திங்கன்னா காலாங்கி சித்தர், அதே போல் பார்த்திங்கன்னா போகர், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரூரார், கோரக்கர், மச்சமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய கரடி சித்தர், எண்ணற்ற சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சமலையில் பல அஷ்டமா சித்துகளை விளையாண்டுருக்காங்க. பல தவங்கள் புரிஞ்சிருக்காங்க, ஆதாரங்கள் இருக்குது, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. கஞ்சமலை இன்னொரு அதிசயம் என்னன்னா, கிரிவலப்பாதையில் கஞ்சமலை காலாங்கிநாதர் உத்தரவு பிரகாரம் நாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் மூர்த்தி அமைச்சிருக்கோம். திருவண்ணாமலையில் எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கம் இருக்குதோ, அதே போல் கஞ்சமலையில் இறைவனாக இருக்கக்கூடிய கஞ்சமலை காலாங்கி சித்தேஸ்வரர் சுவாமி காட்டின ஒரு அற்புதமான லிங்கமூர்த்தி தான் இந்த லிங்கமூர்த்தி. கை ஒளிப்படாத இயற்கையாகவே சுயம்பு மூர்த்தியாக கிடைச்சவர் அவர். அடியேன் மாதந்தோறும் காசி போகிறேன், வட மாநிலம் போகிறேன், அந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப நான் நேபாள் கண்டகி நதிக்கரையில் நான் இறை உத்தரவு பிரகாரம் பார்த்தீங்கன்னா சாலிகிராம் எடுக்கிறதுக்கோசரம் அங்கே போயிட்டுருக்கிறப்ப இந்த மூர்த்தி பார்த்தீங்கன்னா என் கால் தட்டுப்பட்டு கிடச்சிச்சு. நோண்டி பார்த்தா ஒரு லிங்க வடிவில் இருந்துச்சு. உடனே அதை நம்மளோட சேலத்துக்கு எடுத்துகிட்டு நாம் வச்சுருக்கப்ப சொப்பனத்தில் சொல்லி இந்த இடத்த விலைக்கு வாங்க சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ண சொல்லி உத்தரவாகி கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக இந்த கஞ்சமலை கிரிவல பாதையில் நாய்க்கம்பட்டி, பெத்தாம்பட்டி அந்த கிராமத்தில் முருங்கப்பட்டி பஞ்சாயத்தில் கிரிவல பாதையில் ஒரு அமைஞ்சிருக்காரு. சித்தர்காடுங்கிற அந்த பகுதியில் மாதந்தோறும் பிரதோஷ பூஜை சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு வரோம். சிவராத்திரி பூஜை நடக்குது. ஐயாவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் திருப்படி கோயில் மிக எந்த இதுலையும் இல்லாத மாதிரி ஐயா பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி 27 படி 27 நட்சத்திரம் உண்டான மாதிரி 27 படி ஏறி தரிசனம் பண்ணுற மாதிரி அவருக்கு ஆலய பணி நடந்துட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் பஞ்சலிங்கம் உள்ள வச்சு பாதாளத்தில் தியான மண்டபம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 27 அடியில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் குடும்பத்தோடு இந்த இடத்துல உட்கார போகிறா. அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. இவர் ஐயாவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இவரோட மூர்த்தி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒளிப்பட்டிருக்காரு. இது காசியில் இருக்கக்கூடிய லிங்கம் எப்படி இருக்கோ அதே போல் ஒரு லிங்கம் இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஒரு தழும்பு இருக்கும், அந்த தழும்பு இந்த இடத்துல இருக்கும். இந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம், நீங்கள் காசியில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நம்ம கஞ்சமலை அடிவார காலாங்கி சித்தர் ஓட அருளால் இந்த லிங்கமூர்த்தி நாங்கள் வச்சுருக்கோம். பக்கத்தில் இருக்கிற தாய் அன்னபூர்ணி, அம்மாவும் சாலிகிராம் மூர்த்தியில் ஆனவங்க. இங்கே இருக்கக்கூடிய தாய் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி காளி அம்மா காளி பார்த்தீங்கன்னா அற்புதமான நேர்த்தியாக உடம்பு வச்சுருப்போம். காளி இருப்பான். நீங்கள் அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா வேலைப்பாடு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். பழங்காலத்து வேலைப்பாடில் செஞ்ச மாதிரி இந்த நந்தி சாகரா அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் அங்கே நாங்கள் தயார் பண்ணிட்டோம். இந்த நந்தியில் பவித்திரம் இருக்கும். அற்புதமான நந்தி. பிரதோஷ காலத்தில் இவர் தரிசனம் பண்ணிங்கன்னா எல்லா வளமும் கிடைக்கும். இங்கே இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. சிவராத்திரிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அன்னதானம் எல்லாமே நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற கட்டாயம் நீங்கள் கஞ்சமலை கிரிவலப்பாதை வரக்கூடிய மக்கள் எல்லாமே தரிசனம் பண்ணுறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா காலாங்கிநாதரை எப்படி நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்களோ அதே போல் இந்த இடத்துக்கு வாங்க, இவரை தரிசனம் பண்ணுங்க. இங்கே எண்ணற்ற ஜீவராசிகள் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கோசாலை வச்சு பராமரிக்கிறோம். மாடு இருக்குது, குதிரை இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே கழுதை வச்சுருக்கோம். எண்ணற்ற ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை சுற்றி இருக்காங்க. இங்கே வந்துட்டு போனீங்கன்னாவும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதே போல் இறைவனோட சிவபெருமானோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். அரகர பார்வதி பதை, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் அருளால் எல்லா வளமும் கிடைக்கட்டும். சிவாய நம.